அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷனா என்று கூட தெரியாமல் தமிழ்நாட்டுல பல அரசியல்வாதிகள் இருக்காங்க. We have continuously opposed special intensive registration of this SIR. இவங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நாங்க எதிர்க்கிறோம், நாங்க போய் வழக்கு தொடக்க போறோம், கூட்டணி கட்சிகளை கூட்டி வச்சு பேச போறோம், ஏன்னா இது மக்களுடைய வாக்குரிமை பறிக்க போகிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்காங்க. இந்த அரசியல் கட்சிகள் மக்களை பயமுறுத்தி இருக்கிற தருணத்துல தேர்தல் ஆணையம் மக்கள் மத்தியில உண்மையிலேயே எஸ்ஐஆர் என்றால் என்ன என்று உரையாடுவதற்காக நிறைய செய்துகிட்டு இருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா மீடியம்லயுமே அவங்க பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர்ல நாங்க என்ன பண்ண போறோம், இதாங்க ப்ராசஸ் அப்படிங்கறத விளக்கும் விதமாக அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இடத்துல கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணுதாங்க பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஆடு கொடுத்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக எஸ்ஐஆர்ல என்ன செய்ய போகிறோம், வீடு வீடாக எப்படி வருவோம், அப்படி வந்தா நீங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்வோம் அப்படிங்கறத விளக்கமாக கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல எஸ்ஐஆர் பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாத்தையுமே சுருக்கமாக பார்க்கலாம். எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய சூழல்ல மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோ அதிகமாக பகிர்ந்து யாரெல்லாம் எஸ்ஐஆர் பத்தி விழிப்புணர்வு பெறாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். வீடியோக்குள்ள போலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி மோரார்லஸ் எல்லா செய்தித்தாள்கள்லயுமே, ரொம்ப முக்கியமான செய்தித்தாள்கள் எல்லாத்துலயுமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார் கொடுத்திருக்கான்னு பார்த்தோம்னா தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 குறித்து விவரங்கள். அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, அனைத்து வாக்காளர்களும் கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்ப வேண்டும். So all voters should fill this enumeration form என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே டவுட் கேக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா 2025 வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறவங்களோட விவரம் மேல இருக்கு. இப்ப அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மேல இருக்க வாக்காளர் இப்ப தீபான்னு இருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க. அதுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்கறாங்களோ அதுல உள்ள டேட் ஆஃப் பர்த் இந்த களத்துல ஃபில் அப் பண்ணணும். அடுத்தது ஆதார் நம்பர், அவங்களோட ஆதார் நம்பரு, அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்துல எழுதணும். அடுத்த கட்டத்துல தந்தை பெயர், தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா அவங்க தந்தையோட பெயர் தான், தந்தையோட பெயரை எழுதுங்க. தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதுல எழுதுங்க. அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயரு, அவங்களோட அம்மா பெயர் இங்க, அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இங்க போடணும். அடுத்தது துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க. இவங்க இந்த லேடிஸா இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம், அவங்களோட ஓட்டர் ஐடி. ஜென்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்துல ஃபில் பண்ணணும். இது 2025 தான் இருக்கிறாங்க, 2002 அவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னாக்க இதை மட்டும் நீங்க ஃபில் அப் பண்ணி கீழே வாக்குச்சாவடி இது அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும். 2002லயும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்கேயும் ஃபில் அப் பண்ணி 2002 வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் ஏற்கனவே நம்ம BLO ஆப்ல கிரீன் கலர் பண்ணி வச்சிருப்போம். அந்த சீரியல் நம்பரை நீங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் கொடுத்தீங்கன்னாவே அவங்களோட டீடைல்ஸ் 2002ல உள்ள அவங்களோட பெயரு, அவங்களோட அடையாள அட்டை எண், அதுல உள்ள உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியோட பெயரு, அப்ப உள்ள பாகம் என்ன, வரிசை என்ன எல்லாமே அந்த கிரீன் கலர்ல இருக்கிறத வச்சு நீங்க அதை வச்சு நீங்க இந்த டீடைல்ஸ் ஃபில் அப் பண்ணிக்கலாம். 2002ல இருந்தாங்கன்னா. அப்படி 2002ல இவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட உறவினர் யாராவது, அதாவது அப்பாவோ அம்மாவோ, இந்த மேல உள்ள வாக்காளரோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ 2002ல இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ நீங்க இந்த சைடு எழுதணும். இல்ல அவங்களுக்கு 2002ல அவங்க அம்மா அப்பாவோட ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இங்க பென்சில்ல இல்லைன்னு எழுதிருங்க. அதே மாதிரி இந்த சைடும் அவங்களுக்கு 2002ல ஓட்டு இல்ல அப்படின்னா இங்கேயும் இல்லைங்கிறத பென்சில்ல எழுதிக்கிங்க. எழுதிட்டு வாக்காளர்கள்ட்ட இந்த சைன் வாங்கிக்கிங்க. நீங்க ஒரு சைன் போடுங்க. 2 ஃபார்மையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஃபில் அப் பண்ணி வாங்கணும். இந்த என்யூமரேஷன் ஃபார்ம் குறித்து எங்க டீடைல்ஸ் கிடைக்கும் என்றால் உங்களுடைய வீட்டுக்கே பூத் லெவல் ஆபீசர்ஸ் அந்த என்யூமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி சிறப்பு தீவிர திருத்தம் 2004 காலகட்டத்தில் நடந்தது இல்லையா, அதனுடைய விவரங்கள் எங்க எடுத்துக்கலாம்னா நீங்க elections.tn.gov.in அப்படிங்கிற இணையத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ elections.tn
tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இப்படி வருது. நமக்கு தேவையானது இங்கே இருக்கு பாருங்க. 2026 இப்போ நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதை தவிர நமக்கு தேவையானது இப்போ நம்ம எதை தேடி வந்தோம்னா, பின்னாடி 2002லேருந்து 2005 வரைக்கும் நடந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போது பதிவேற்றம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. சர்ச் பை நேம் ஆர் சர்ச் பை எபிக் நம்பர். உங்களோட பேர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம், எபிக் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ எபிக் நம்பருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கோட் போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். பேர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போது பேர் வச்சு சர்ச் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, யாராவது ரிலேஷன் பேர், உங்களுடைய அந்த வாக்காளர் அட்டையில் பார்த்தீங்கன்னா ஏதர் கணவன் பேர் இல்லைனா தந்தையினுடைய பெயர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு தடவை சர்ச் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் அப்படிங்கிற ஒரு பட்டன் அமைக்கி தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பண்ணிவிட்டு கிரண் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பாருங்க. கிரண் ஸ்ரீவத்சன் அப்படிங்கிறத தமிழ்லேயே என்னால் சர்ச் பண்ண முடியுது. பட் 2002-04 அந்த காலகட்டத்தில் நடந்த சிறப்பு தீவிர திருத்தம் இது. அந்த டைமில் என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லாதனால என்னால் என்னோட பேர் போட்டு சர்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாகவே பெரியவர்களாக இருந்தீங்கன்னா 2004லேயே நீங்கள் ஓட்டராக இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பேர் இதில் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேப்சா வெரிஃபிகேஷன் கோட், இந்த கேப்சாவை நீங்கள் எடுத்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ 2002லேருந்து 2005 வரைக்கும் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது உங்கள் பேர் இருந்துச்சுனாலே போகிறோம். இப்போ ரொம்ப சிம்பிளாகவே இந்த என்யூமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ உடனடியாக உங்களுடைய பேர் இந்த பட்டியலையும் சேர்க்கப்பட்டு விடும். அடுத்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல மேலே கொடுத்துருக்காங்க. அதில் எலெக்ஷன் கமிஷன் இந்திய அரசமைப்பின் பிரிவு 326 படி எளிய மற்றும் சுலபமான செயல்முறை என்னன்னா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்ங்க, 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், சோ காமன், அப்பகுதியில் வழக்கமாக வசிப்பவராக இருக்க வேண்டும், எந்த சட்டத்தினாலும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாது. இப்படி இருந்தாலே அவங்க ஒரு எலிஜிபிள் ஓட்டர் தான். ஸோ யாரும் பதட்டப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம் என்பதை எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பதிவு செய்யக்கூடியது இன்னைக்கு 5ஆம் தேதி. 4ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை முதல் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வீடுதோறும் கணக்கெடுப்பு கட்டம், ஸோ அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு வீடா கணக்கெடுக்கக்கூடிய அந்த கட்டம் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் இப்போ அபிஷியலா தொடங்கிருச்சு. 4/12/2025 வரை ஒரு மாதத்திற்கு வீடு வீடாக இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களை தொடர்பு கொள்வார்கள். நீங்க அவங்க கிட்ட என்யூமரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குமே. வராங்க அவங்க கிட்ட நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதற்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த ஃபேஸ் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் கொடுத்துடலாம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு, இந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் என்னைக்கு வெளியிடப்படும்னா 9/12/2025 9th டிசம்பர் அன்னைக்கு இந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ல ஏதாவது பெயர் நீக்கம், பெயரை சேர்க்கணும், இதற்கான விண்ணப்பங்களுக்கான காலம் 9/12/2025 முதல் 8/1/2026 வரைக்கும் மோரலஸ் 1 month நமக்கு டைம் இருக்கு. டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ல என்னுடைய பேர் விடுபட்டு இருக்கு, இல்ல என்ன விதமான சேஞ்சஸா இருந்தாலுமே அந்த 1 மாச காலகட்டத்துக்குள்ள நம்ம விண்ணப்பிச்சு அதை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. ஃபைனலாக எப்ப அந்த எலக்டோரல் ரோலை ரிலீஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன்னா 7/2/2026. 1 மாசம் வீடு வீடாக வருவதற்கு, அதுக்கப்புறம் 1 மாசம் டெலிஷன் இருக்கு, அடிஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாசம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் எலக்டோரல் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ இப்போ நம்மளுடைய டியூட்டி என்ன, இந்த BLO வாக்குச்சாவடி அலுவலர் இருப்பார் இல்லையா, அவங்களுடைய வேலை என்னன்னா வாக்குச்சாவடி அலுவலர் என்ன செய்வார், BLO என்ன செய்வார் என்பதை எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. 4/11/2025 முதல் 4/12/2025 வரை உங்கள் வீட்டுக்கு வருகை புரிவார். பாயிண்ட் நம்பர் 1, பகுதி அளவு முன் நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தின் 2 பிரதிகளை உங்களிடம் வழங்குவார். அதாவது அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் ஒன்னு உங்கள்கிட்ட கொடுப்பாரு, 2 ஃபார்ம் கொடுப்பாரு. உங்களுக்கு அந்த ஃபார்மை நிரப்புவதற்கு அவரே உதவி செய்வாரு. இப்போ கிராமத்துல இருக்காங்க, எங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னா அதற்கும் அவங்க உதவி செய்வாங்க. 2 ஃபார்மை ஃபில் பண்ணணும். நீங்கள் நிரப்பிய கணக்கெடுப்பு படிவத்தை சேகரித்து அதன் ஒரு நகலில் படிவத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை வழங்குவார். ஸோ ரிசீவ்ட் அப்படின்ட்டு அது ஒன்று இருக்கு இல்லையா, அதை போடுவாரு. ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை வருகை புரிவார். ஸோ ஒரு முறை வந்தாங்க, இல்ல இந்த வீட்டில் இருக்கிற ஓட்டலாம் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. இதான் நம்ம ரொம்ப காஷியஸா
எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். கணக்கெடுப்பு படிவத்தின் 2 பிரதிகளையும் நிரப்புங்கள். 2 காப்பியுமே நிரப்பணும். தேவையானால் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களது சமீபத்திய புகைப்படத்தை ஒட்டுங்கள். ஒரு போட்டோக்காக ஒரு காலம் இருக்கும், அதுல உங்களுடைய போட்டோ வேணா ஒட்டுங்க. படிவம் நிரப்புவதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் வாக்குச்சாவடி நிலை அலுவலரை தொடர்பு கொள்ளுங்கள். சோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. BLO ஆபீசர்ஸ் உங்க வீட்டுக்கு வரவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. நிரப்பிய படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைத்து ஒரு பிரதியில் அவர் படிவத்தை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புகையை பெறுங்கள். அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த கையெழுத்து இருக்கு இல்லையா, அந்த ஒப்புகை, அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளை பின்ன ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தா கூட ஒரு ப்ரூஃபா எங்க வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க இதான் காப்பி அப்படின்னு காட்ட முடியும் இல்லையா, அந்த ஒரு ப்ரொவிஷனை எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் நாங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. திரும்பி சொல்றேன், வீட்டுக்கு வீடு வரும்போது அந்த BLO ஆபீசர்ஸ் கிட்ட நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, கட்டாயம் இல்லை. அப்போ எப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதற்கு தான் எலெக்ஷன் கமிஷனே விளக்கம் அளிக்கிறாங்க. த ஹிந்துல ஒரு ஆர்டிகல் இருக்கு, அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. ECI has published a list of indicative documents required for the revision of the draft electoral poll. அதாவது அந்த டிராஃப்ட் எலக்டோரல் லிஸ்ட் வெளியிடுறாங்க இல்லையா, உங்க வீட்டு எல்லா வீட்டுக்கும் வந்து இதான்பா டிராஃப்ட் அப்படின்னு வெளியிடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அது திருத்தம் செய்வதற்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம் என்பதற்கு தான் ஒரு லிஸ்ட். ஃபர்ஸ்ட், எனி ஐடென்டிட்டி கார்ட்ஸ், பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் issued to a regular employee or pensioner of any central government or state government or PSU, certificates or documents issued by the Indian government or banks or local authorities or PCU, birth certificate issued by the competent authority. உங்களுடைய birth certificate, அடுத்து பாஸ்போர்ட் நீங்க கொடுக்கலாம், இல்ல மெட்ரிகுலேஷன் அல்லது ஏதாவது எஜுகேஷன் சர்டிபிகேட் issued by recognized boards. இப்போ CBSE இருக்கு, ஸ்டேட் போர்டு இருக்கு, இந்த மாதிரி ரெகக்னைஸ்டு போர்டால கொடுக்கப்பட்ட ஸ்கூல் சர்டிபிகேட் நீங்க காட்டலாம். பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் issued by the state authority, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் சர்டிபிகேட், 8வது OBC SC ST caste சர்டிபிகேட் நீங்க காட்டலாம். நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ், ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் இது, அவங்க அதை காட்டலாம், நமக்கு கிடையாது. ஃபேமிலி ரெஜிஸ்டர் prepared by state or local authorities, any land or house allotment certificate by the government. அது கீழே பாருங்க, no document required during the enumeration process அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தா ஆதார் கார்டு காட்டணுமா அந்த கார்டு காட்டணுமா அப்படிங்கிற குழப்பம் வேண்டாம். வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்கு, எல்லாருமே எங்க இருக்காங்க என்பதை நீங்க தெளிவாக சொல்லிட்டாலே போதும். இந்த இடத்துல இன்னொரு சிக்கலுங்க, என்னது, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் ஆஃபீஸ் போயிருவேன், வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எங்க வீட்டில் 2 பேருமே ஒர்க்கிங், ஸோ வீட்டுக்கு அவங்க போனாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, அப்ப என்னோட ஓட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஆன்லைன் மூலமாக நீங்கள் அந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி திரும்பவும் நீங்க பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லா குடிமக்களும் கொடுக்கப்படுது. அதற்காக நீங்க எய்தர் ECI net அப்படிங்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்லனா இந்த voters.eci.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய என்யூமரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க அதில் அப்லோட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த voters.eci.government.inல அந்த ஃபார்ம் இப்போ வரைக்கும் வரல. ஏன்னா பீகார் எலெக்ஷன் வந்து முடிஞ்ச உடனே இது வரும்னு நினைக்கிறேன். பீகார் எலெக்ஷனுடைய ஃபைனல் டிராஃப்ட் ரோல் இங்க இருக்கு, ஃபைனல் ரோல் இருக்கு, சர்ச் யுவர் நேம் இன் டிராஃப்ட் ரோல் இருக்கு, எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே நீங்க பாருங்க, ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, NRI ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓட் டெலீஷன், ஓட் கரெக்ஷன் என்று எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்லைன்ல அவைலபிளாக இருக்குங்க. அதை தாண்டி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR, கடைசியாக நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போது உங்க பேர் இருக்கா அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை சர்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ என்னுடைய பேரை நான் வந்து சும்மா சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஒரு டெஸ்ட்டுக்காக. ஸோ என்னுடைய எபிக் நம்பர் இப்போ வந்து இருக்கு, டக்குன்னு எடுத்துடலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஓட்டர் ஐடி வந்து போன தடவையே பார்த்தீங்க 2024 தேர்தலில் நிறைய பேர் எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்து கொடுங்க, நான் போன தடவை இங்க தான் ஓட்டு போட்டேன், இந்த தடவை இங்க தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் எங்களுடைய குழு வந்து உதவி செஞ்சோம். அப்படி எலெக்ஷன் டே அன்னைக்கு கூட அவங்களுடைய எபிக் நம்பர் என்னன்னு தெரியாம, ஓட்டர் ஐடி எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கக்கூடிய பெரும்பாலான கூட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஸோ அவர்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரொம்ப தீவிரமாக ஆன்லைன்லயும் பண்ணலாம், வீடு வீடாகவும் வருவோம் என்று கொண்டு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பாருங்க, இப்போ டீடைல்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம். இப்போ டீடைல்ஸ் வச்சு என்னோட பேரை நான் போடுறேன், அப்பா பேர் கொடுக்கலாம், ஸோ ஏஜ் 23 கொடுக்கலாம், ஸோ ஜெண்டர் மேல் கொடுத்துட்டு மேலே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. ஸோ லாங்குவேஜ் தமிழ் தான் ஒன்லி ஆப்ஷன்.
ஸோ என்னுடைய மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், என்னுடைய தொகுதி செலக்ட் பண்ணியாச்சு. கேப்சா மட்டும் U7JD சர்ச் பண்ணி பார்த்தோம்னா என்னோடது வந்துருச்சுங்க. என்னோட ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய பாகம் எண், பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, உங்களுடைய வாக்குச்சாவடி எது, போன தடவை இது போட்ட வாக்குச்சாவடின்னு நினைக்கிறேன், மாவட்டம் பேர் எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா உங்கள் பேர் எங்கே இருக்குன்னு தெரியலனா கூட இப்படி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக நான் போட்டு பார்த்தேன், கரெக்டாக வந்திருக்கு. அதை தாண்டி உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த தெருவில் வசிக்கிறீங்களோ அந்த தெருவினுடைய வாக்காளர் பட்டியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதற்கான ஒரு ஆப்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, டவுன்லோட் எலக்டோரல் ரோல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு, என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து காஞ்சிபுரம், சென்னை தான், ஆனாலும் ஆலந்தூர் வந்து காஞ்சிபுரத்தில் வருது, ஆலந்தூர் தொகுதி, அசம்பிளி ஆலந்தூர் வந்து போட்டிருக்கோம். லாங்குவேஜ் தமிழ் தான், ரோல் டைப். நிறைய பேர் எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டர் லிஸ்ட்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருட்டு வேலை பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க, லைவ் டிபேட்ஸில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நாடு முழுக்க நீங்கள் எந்த லிஸ்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த ஸ்டேட்டாக வேணா இருக்கலாம், இந்த மாவட்டம் இந்த வட்டம் எதுவாக வேணா இருக்கலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கேப்சா கொடுப்பாங்க. அந்த கேப்சாவை நீங்கள் போட்டிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்க. ஃபைனல் ரோல் 2025 நம்ம வந்து எடுத்துக்கலாம். YZ3 இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, என்னோட தெருவோட என்னோட பூத்தோட லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருடைய லிஸ்ட் வேணால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான், எலக்டோரல் ப்ராசஸ் தான். இன்னும் ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தேவை என்றால் நீங்கள் 1950 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் 9444123456 அப்படிங்கிற நம்பரையே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்காக உதவ காத்திருக்கு. திமுக போன்ற இந்த கட்சிகளுடைய இந்த பிரச்சாரத்தை நம்பாதீங்க. நீட் தேர்வை ஒழிக்கவே முடியாது என்று தெரியும், இருந்தாலும் ஒழிப்போங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எஸ்ஐஆர் இங்க வரதான் போகிறது, அதை எதிர்ப்பதில் பாயிண்டே கிடையாது. எதிர்த்துக்கிட்டே இருந்தா திமுகவுக்கு ஒரு அரசியல். ஆனா மக்களாகிய நாம் நம்மளுடைய ஓட்டு உரிமை விட்டு கொடுத்துடக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் உங்களுடைய ஓட்டு உரிமைக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகள் கழிச்சு நடத்துறாங்க. உங்களுக்காக இவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், உங்க பேரை போட்டாலே எந்த பூத்துல நீங்க போய் ஓட்டு போடணுங்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எய்தர் நீங்க ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா முன்னாடியே இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன வெப்சைட்டில் நீங்கள் போய் எடுத்து பார்த்து டவுன்லோட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணிடலாம். வீட்டுக்கு வரும்போது வீட்லையும் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு வீட்டில் எவ்வளோ ஓட்டு அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்க ஒரு ஃபார்ம் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆனாலும் எப்படி ஒரு பூச்சாண்டி காட்டிட்டே இருப்பாங்களே திமுக, ஐயோ புலி வருதுங்கிற கதை மாதிரி எஸ்ஐஆர்ங்கிற பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் இஸ் a சிம்பிள் ப்ராசஸ். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தாண்டி திஸ் இஸ் a சிம்பிள் இன்டென்சிவ் ரிவிஷன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை, இறந்து போனவங்க, மொத்தமாக குடிபெயர்ந்தவர்கள், 2-3 இடத்துல ஓட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையுமே களை எடுப்பதற்காக தான் இந்த ப்ராசஸ் என்பதை மக்கள் மத்தியில் உறக்க சொல்வோம். இந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்க சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.